ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரோஸ் வாட்டர் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு பவுலில் 15 பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் நல்ல வாசமாக இருக்கும். இதுதான் பன்னீர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரெட் ரோசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு வாசம் இருக்காது. இப்போ இந்த ரோஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா அலசி எடுத்துக்கலாம். வாங்கும்போது பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காத ரோஸஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரோஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. யாருக்கு தாங்க ரோஜா பூ பிடிக்காது? இன்னும் அதில் செய்கிற பன்னீரோட வாசம் நம்மளோட மூடுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது ஓப்பன் போர்ஸ்லாம் சரி பண்ண யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் முடியும் நல்லா சாஃப்டாக ஹெல்ப் பண்ணுது. இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சம்மர் டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேர்க்குருவால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா வேர்க்குரு சீக்கிரமாக குணமாயிடும். இப்போ ரோஜா பூ எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்தாச்சு. இதை தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ ரோஜா பூவோட இதழ்களை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ரோஜா இதழ் நல்லா தண்ணியில் மூழ்கி இருக்கணும். ஹாட் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். இப்போ காலையில் பார்க்கலாம். நைட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்சஸ் இருக்குது. அந்த தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ரோஜா இதழை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் குளிக்கும் போது தேய்ச்சி குளிக்கலாம். ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரோஸ் வாட்டர் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக வாசத்தோடு நம்மளோட ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.